வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்துல என் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு நிறைவான பலனை எனக்கு தருகிற ஒரு தேவன். எனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. எனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை நான் பார்க்க போகிறேன். என்னுடைய ஊழியத்தில் ஒரு முழுமையை நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்திலையும் இனி அறகுறையாய் அல்ல, இனி ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை என் தலைமையில நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி அப்பா. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை நான் பார்க்க போறேன். ஆண்டவரே, ஒரு நாள் கண்ணீர், ஒரு நாள் சஞ்சலம், ஒரு நாள் சிரிப்பு அப்படின்னு இல்லாம வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி, வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை திருப்தி ஆக்குகிற நல்ல கர்த்தர், திருப்தி ஆக்குகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதம் கல்லில் இடராதே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, உன் பாதம் கல்லில் இடராதே, உன் பாதம் கல்லில் இடராதே. கைகளை மேல தட்டி, இன்று கண்ட எகிப்தியனை காண்பது, இன்று கண்ட துன்பம் இனி, இன்று கண்டது காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று கைகளை தட்டி, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் என்னை, பேய்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான கூறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு இப்ப சேர்ந்து கைகளை மேல தட்டி, இன்று கண்ட எகிப்தியன் காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மாலைகள் மீதித்து நோருக்கிடுவாய், குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். எஸ், நடக்கும் நடக்கும். குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாதே. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும். கைகளை தட்டி, இன்று கண்ட எகிப்தியனை எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் வருவதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை ஒரு 4-5 டைம், உன் செய்கைகளுக்கு
தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்படியே நிறைவா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வெறுங்கையாய் வந்த அந்த மகள், வேதனையோட வந்த அந்த மகள், எதிர்காலத்தை குறிச்ச கேள்விக்குறியோட வந்த அந்த மகளை ஆண்டவர் அந்நிய தேசத்துல கொண்டு வந்து கர்த்தர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து கர்த்தர் அந்த நாட்டில் தலைவியாய் மாற்றினார். ஆமென். எப்போ நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும். இருக்கும்போது நீங்க இருக்கிறத விட இல்லாத போதும் நல்லா இருக்கணும். இல்லாத போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களுக்கு இருக்கும் போதும் இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் எடுத்தும் உங்களை சோதிப்பாரு, சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தும் சோதிப்பாரு. எடுக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும், கொடுக்கும் போதும் ஒரே மாதிரி இருக்கணும். எடுக்கும் போதும் நிறைகுடம் தழும்பக்கூடாது, கர்த்தர் கொடுக்கும் போதும் நிறைகுடம் தழும்பக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். யார மாதிரின்னா ரூத்தை போல. உன்னுடைய முந்தின நற்குணமும் பெஸ்ட், இப்ப இருக்கிற நற்குணமும் பெஸ்ட். கர்த்தரை பிடிச்சிட்டீங்களா? ஆண்டவரோட வாழ்றதுக்கு தீர்மானம் எடுத்துட்டீங்களா? சில முடிவு எடுத்துட்டீங்களா? அதுல எக்காரணம் கொண்டு மாற மாட்டேன்னு, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் உங்களை கர்த்தர் பல இடத்துலையும் கொண்டு போய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக இழந்தவர் ஒருவரும் தரித்திரர் ஆனது இல்லை. உன் சகோதரனையாவது சகோதரியாவது இழந்தவர்கள் கண்டிப்பாக பெரிதாய் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொன்னது போல, கர்த்தருக்காக பெற்றுக்கொள்ளுவது மட்டுமல்ல, இழப்பதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு. ஒரு நிறைவான பலன் கிடைக்க போகுது. எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். உங்க எல்லாரையும் அந்த ஆராதனைக்குள்ளே நடத்த போகிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவது இல்லை. வாதையின் கூடாரத்தை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 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 முழுமையான ஒரு பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. சோ கவனிங்க கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு blessing கொடுக்க போறாரு. என்ன ஆசீர்வாதத்தை நெக்ஸ்ட் கொடுக்க போறாருன்னா அப்படியே கம்ப்ளீஷனான ஒரு blessing. சொல்லுங்க பார்க்கலாம். முழுமையான ஒரு திருப்தியான ஒரு, உங்களுக்கு ஒரு தொழில் கொடுக்க போறாரு, அது திருப்தியான தொழிலை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க போறாரு, அது திருப்தியான வருமானத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்க போறாரு, அது ஒரு திருப்தியான ஒரு குழந்தையை கர்த்தர் தர போறாரு. நீங்க எந்த காரியத்தை கேட்குறீங்களோ கர்த்தர் சொல்றாரு, அதுல ஆண்டவர் ஒரு திருப்தியா அப்படியே நிறைவா அப்படியே பீஸ்ஃபுல்லா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்க போறாரு. அந்த வேலையில நீங்க ரொம்ப திருப்தியாக போறீங்க. ஆண்டவர் அவ்வளவு அழகான ஒரு வேலையை கர்த்தர் தர போறாரு. அவ்வளவு திருப்திகரமான ஒரு சம்பளத்தை ஆண்டவர் தர போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் தர போறாரு. கர்த்தர் அது என்னன்னா அப்படியே நிறைவான. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அறகுறை, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இடையில போயிருச்சு, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இழந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஐயோ ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்றோன்ற ஆசை ரூத்துக்கு இருந்துச்சு. மாமியாரே இவ்வளவு தங்கமா இருக்காங்க, பையன் எவ்வளவு நல்லா இருப்பான், நல்ல குடும்பத்தில் நம்ம ஜாயின் பண்ணோம். ஆனா இடையில அது ஒன்றும் இல்லாம போயிருச்சு. ஆனா கர்த்தர் இப்ப சொல்றாரு, உனக்கு நிறைவான பலனை நான் தருவேன். ஏற்கனவே இந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்றதுக்கு முன்னாடி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம அறகுறையா நிக்கலாம். பாஸ்டர் என் வாழ்க்கை பாதியில நிக்கு, பாஸ்டர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பாதியில நிக்குது, என் எதிர்காலம் பாதியில நிக்குது, எதுலையுமே கம்ப்ளீஷன் இல்லை, எதுலையுமே ஒரு முழுமை இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரு அறகுறை, எங்க பார்த்தாலும் பாதி.
ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதி, வீட்டுல பாதி, சம்பளம் பாதி, எல்லாமே பாதி பாதி வாழ்க்கை. நான் ஒண்ணுலயாவது ஒரு முழுமையான சந்தோஷத்தை பார்க்க மாட்டேனா? எதையுமே என்னால முடிக்க முடியல, எல்லாமே டிஸ்கண்டினியூ, எல்லாமே இடையில விட்டுட்டு வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தெளிவா கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு, உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு மகனே, மகளே, உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. நம்புற ஆண்டவரேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தால், ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே, இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. இந்த 10வது நாள் நடக்கும், நடக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல, இன்றைக்கு 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா? ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் ஒரு முழுமையான வாழ்க்கையை தரப்போறாரு. இத்தனை நாட்களும் நீங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இத்தனை நாட்களும் நீங்க காத்திருந்ததுக்கு ஒரு முழுமையை கர்த்தர் தரப்போறாரு. மகளே, இன்னைக்கு திருப்தி இல்லாத உன்னுடைய வாழ்க்கை முடிவிற்கு வரும். பிரதர், திருப்தி இல்லாத உங்க வாழ்க்கை முடிவிற்கு வரும். திருப்தி இல்லாத அந்த வேலை முடிவிற்கு வரும். திருப்தி இல்லாத அந்த வருமானம் முடிவிற்கு வரும். கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்த போறார், திருப்திப்படுத்த போறார். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Holy Spirit. எங்களுக்கு காண பண்ணதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பாதம் முழுவதும் ஆண்டவரே பணிந்து தொழுது கொள்ளுறோம். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், சொல்ற அத்தனை வார்த்தையும் அது தரையிலே விழுவது இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் தாவீதுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கூட கீழே நீங்க விழ வைக்கல. எங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை கூட அது தரையிலே விழாது என்று நாங்கள் நம்புகிறோம். உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா.